என்ன பார்த்து என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க? அங்க பார்த்து முறை, நான் என்ன பண்ண முடியும்? சரி, இவ்வளவு தூரத்துக்கு நீ கொண்டு வந்துட்டல, அங்கே நான் தப்பிச்சு ஓடிருப்பேன். டேய், இது என்னமோ பொண்ணு பார்க்குற மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ கல்யாணம் மாதிரியே ஃபீலா இருக்குடா. ஏனே, எனக்கும் அதே சந்தேகம் இருக்குன்னு. பொண்ணு பக்கத்துல இப்படியா பண்ணுவாங்க? அந்த சந்தேகம் எனக்கும் இருக்குடா. எனக்கு என்னமோ நம்ம அண்ணன் நம்ம ஏமாத்தி கூட்டுன மாதிரியே இருக்குடா. ஒண்ணு கவனிச்சானே, எதுவுமே தெரியாம கிங்ஸன் நின்றுட்டு இருக்கான். டேய் கிங்ஸன், பொண்ணு பார்க்கறதுக்கு இப்பெல்லாம் பண்ணுவாங்க? இல்ல, அவன்கிட்ட கேளு. அண்ணன் பாத்துக்கிட்டாரு, அவன் இதுல இருங்க. எனக்கு என்னமோ கிங்ஸன் நம்மள கைவிட்ட மாதிரி தோணுது. அவன் தான் எப்பவும் பெரிய பக்கம் தான் சாய்வான்னு உனக்கு தெரியாது. இப்ப மட்டும் சொல்றேன், நான் அங்கேயே ஓடி இருப்பேன். கிங்ஸன் பாத்துக்கோன்னு சொன்னேன். ஆப்பிளையா? டேய், அத்தடி நீ இந்த வீட்டுக்கு மருமகனாக போறேன்னு நினைக்கிறேன். குடித்தோண்டி புதைச்சிடாம அவனே. மருமகனா? சம்பந்தி, ஆரத்தி எடுக்கட்டும். ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை உள்ள கூட்டு போலாம். சரி. மாப்பிள்ளையா கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இல்லடா. என் முகமே இப்படிதான். இப்படிதான் பொண்ணு கூட பிடிக்காம போயிட போகுது. கொஞ்சம் சிரிச்ச முகமா இரு. அண்ணே, உன நம்ம தெரியாம பெரிய என்ன வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. சத்தியமா சொல்றேன், உனக்கு கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன். இருக்கேன் அவ்வளவு கோவம் வருது எனக்கு. அந்த அம்மா சொல்றது இருந்து அங்க ஓடி இருப்பேன். நீ பார்த்த பார்வதான். உங்க அத்தானுக்கு தம்பி நினைக்கார்ல மீச அவருடா. நம்ம அத்தானுக்கு தம்பி சூப்பரா இருக்காங்கடி. சும்மா இருடி. என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்குமா? ஆரத்தி எடுக்க போறாங்க. அங்க திரும்ப கழுத்துல சுலுக்குனே, ஒழுங்கா திரும்ப. இங்கதான் பொண்ணுக்கு தங்கச்சா? நீங்கதான் மாப்பிள்ளைக்கு தம்பியா? ஆமா, நாங்களும் பொண்ணுக்கு தங்கச்சிதான். சரிங்க சரிங்க. வாய வச்சுக்கிட்டு இருக்கானு பாரு. போதும், நீ வாய் கொடுத்ததெல்லாம் போதும். இல்லனே, நம்ம சொந்தக்காரங்களா போறாங்க, அதான் பேசுனே. இல்லனே. ஏமா என்னமா நின்னுட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்குமா? நாங்க ஆரத்தி எடுக்க ரெடியா தான் இருக்கோம். என்ன அத்தை தான் திரும்ப மாட்டேங்காரு. சொல்றாங்கல்ல, சரிங்கண்ணே. பிள்ளைங்கடா, அம்மா கூட தான் நின்றுட்டு இருக்கா. பிள்ளைய கொஞ்சம் கண்ணு கத்துமா பாரு. இல்லனே, எல்லாரும் கூட தான் நின்றுட்டு இருக்கா. அங்கதான் நின்றுட்டு இருக்கா. இருந்தாலும் கொஞ்சம் கண்ணு கத்துமா பாரு. சரிங்கண்ணே. காப்பு என்னங்க காப்பு? நீங்க படிச்ச பாட்டுக்கு எங்க அண்ணன் தங்க செயினே போடுவான், அப்படிதானே? செயின் போட்டுருனே, என்ன கவுர குறைச்சலாயிரும். போட்டு கொண்டு பாத்துக்க. ஏய், அந்த செயினை போடு போடு. என்னங்க 10 பவுன் இருக்குமா? 15 பவுன். அப்போ ஓகே. என்ன நல்ல நேரம் செயின் போட்டோம். காசு காசு கொடுத்துதான் நம்ம கேவலப்படுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். உண்மையில நான் கொலை பண்ண போறேன், பாத்துக்கிட்டே இரு. மாப்பிள்ள, இனி உள்ள வாங்க. அன்னைக்கு பொண்ணி தானே காட்டினீங்க? அது ஒண்ணு இல்ல, 2 ட்வின்ஸ் பாத்துக்கங்க. 2 ஒன்னாதான் பிறந்தாலுவ. இவ அக்காக்கு தான் இப்ப பேசியிருக்கு. ட்வின்ஸா? அப்போ உங்க அக்கா உங்களே தான் இருப்பாங்களா? ட்வின்ஸ்னாலே அப்படிதான். என்ன அப்படி பொண்ணை பார்க்க வேண்டாம்னே, சத்தியமா எனக்கு கொலை பண்ண வேண்டாம். ட்வின்ஸா? அன்னைக்கு கேட்கும்போது நீங்க சொல்லல. 2 பொண்ணுன்னு சொன்னேன், நீங்க ட்வின்ஸ்னு கேட்கலையே. சரி, மேற்கொண்டு உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. ஆமா சம்பந்தி, உள்ள வாங்க. ஏமா, அங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாமா? எல்லாம் ரெடியா தான் இருக்குது. அப்பா கொஞ்சம் வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா கையில வேலை கிடக்கல? அத பத்தி தான் பேசணும், கொஞ்சம் வாங்க. எங்க ஊர்ல கல்யாணத்துக்கு தான் இப்படி போவாவ, பொண்ணு பார்க்கிறதுக்குமா இப்படி போவாவ? என்னடி சொல்ற? ஏன் இதுக்கு வேண்டுமா தெரியல, யார் கல்யாணத்துக்கு நீ போவலையோ? இப்படி கல்யாணத்துக்கு தானே போவாவ, இல்லன்னா நிச்சயதார்த்தத்துக்கு போவாவ, இல்லன்னா பூ வைக்கிறதுக்கு போவாவ. இது என்ன பொண்ணு பார்க்கிறதுக்கு எந்த ஊர்ல இப்படி போனாவ? பார்த்தல்ல, செயின் போட்டுருக்காவ ஆரத்தி எடுத்த பொண்ணுக்கு. அவ என்ன அத்தா அத்தான்னு சொல்லுதா? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. இங்க நிச்சயதார்த்தம் தான் நடந்துட்டு இருக்கு. பியூலா பாத்தியா, பொண்ணுக்கு தங்கச்சி நல்லா இருக்குல்ல? ரெட்ட பிள்ளைலாம்ல, அப்போ ஒண்ணு போலதான் இருப்பாள், நல்லதான் இருக்கும். சாமுக்கு பொருத்தமா இருக்குமா? அப்படி கொஞ்சம் வளர்த்தியா இருக்கால? ஆமா, நல்ல வளர்த்தியா இருக்கா. 2 ஒரே வளர்த்தியா தான் இருக்கும்னு நினைக்கேன். சாமு தான் நல்ல வளர்த்தியா இருப்பானே. சாணு முடிச்சிருக்கான், பாப்போம். நான் கன்ஃபார்மா சொல்றேன், இது நிச்சயதார்த்தம் தான். சரி, வாயை மூடிட்டு நில்லுங்க. உனக்கு பயமா இல்ல? இங்க பார், பொண்ணுக்கு தங்கச்சி ரொம்ப வலிடா. அது என்னன்னு பாத்துட்டு வந்துருமா? அத முத செய்வோம்டி. அத்தான பாத்தியா? எக்கோ எக்கோ வாயை மூடிட்டு நில்லு. அத்தடி, இங்க நிச்சயதார்த்தம் தான் நடக்க போகுது. நான் சத்தியமா சொல்லுதேன். ஆரத்தி எடுத்ததுக்கு 15 பவுன் செயினை வாங்கி இருக்கா.
என்ன பொண்ணு பார்க்க கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கியன்னு எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்கப்படாதா எனக்கு ஒரு செயின் கிடைச்சிருக்கும். உனக்கு எங்கிட்ட அக்கா இருக்குதே, அதானே சொன்ன அக்கா இருந்திருந்தானே, அதான் இல்லையே. இருந்தாலும் 15 பவுன் பத்தியா? நானே எங்க அக்கா வாழ்க்கை போயிருமோன்னு பயத்துல இருக்கேன். உனக்கு இப்ப செயின் வேணுமாட்டி? அக்கா அந்த பிள்ளை ரொம்ப வலிஞ்சு பேசுதுக்கா. அங்க பாரு. அத்தி ரேச்சல் உன் வாழ்க்கை சேர்த்து பெரும்பொழுக்க கவின் போய் என்னமா வலிஞ்சுக்கிட்டு பின்னாடியே போறான். பையன் உள்ள எப்படி வலிஞ்சுக்கிட்டு நிக்காம பாரு. நான் உன்கிட்ட கவினை பத்தி சொன்னேன், நீ தான் நம்ப மாட்டேன்னு சொன்ன. இப்ப பாத்தியா பொண்ணுக்கு தங்கச்சி கூட எப்படி டிக்கெட் படிக்கிட்டு நிக்காம பாரு. பொண்ணுக்கு தங்கச்சி நீ கேட்டுக்கிட்டேன்னு கேட்டா ஒண்ணு சாரின்னு சொல்லி இங்கே தாலி கட்டிடுவான். வேணாலும் பாரு கருவைய மூடிட்டி. அவன் செய்யறதுல உனக்கு பேச தெரியல, நான் சொன்னதான் உனக்கு குத்தமா போச்சுது. நீயே பாரு அவன் எங்க நிக்காம வருவத. எங்க நின்னா இப்ப எங்க நிக்காம பாரு. ஒட்டி ஒராசிக்கிட்டு நிக்கான். சரிம்மா உள்ள வாங்க. என்ன எல்லாரும் உள்ள போயிட்டா பாருங்க. வாங்க. அத்தை என்னம்மா பசிக்குதா? போ நான் மாமா கிட்ட போய் நில்லு. போ மாமா ஏதாவது வாங்கி தருவான். போ. இவன் என்னமோ பச்சை பிள்ளைனே இந்த வீட்டாளுக்கெல்லாம் நினைப்பு செல்ல கொடுக்கலாம்க்கா. ஆனா இவ்வளவு செல்ல கொடுக்க கூடாது. இவன் என்ன பச்சை நொல்லையாக்கா? அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இவதான் பச்சை புள்ள. நானும் ஒரு காலத்துல ஏதாவது பிறந்திருக்க கூடாதா? என்னி யாராவது தொலைச்சி இப்ப மறுபடியும் அந்த வீட்டை என்ன கண்டுபிடிச்சிருக்க கூடாதா? இப்போ உங்க அம்மையும் உங்க அப்பாவும் படுற பாடு போதாது. ஒன்னே ஒண்ணு பெத்தாவ அவைய படுதான் பாடு. குரங்க ஆக்குது, குரங்கு பயவில்ல. செல்லங்க பேர்ல நீ பண்ற அட்டுலியா உங்க வீட்டுல. ஆனா உங்க அம்மையும் உங்க அப்பா தாண்டி ஒண்ணு சமாளிக்க முடியும். வேற யாருமே இந்த உலகத்துல ஒண்ணு சமாளிக்க முடியாது. அந்த டாக்டர் அப்படிதான் சொன்னாவ. இவன் என்ன எப்பவும் டாக்டர் புராணத்தை எடுக்கா? ஏண்டி டாக்டர் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்களோ? அது அட நீங்க வேறக்கா, இவளுக்கு இவ அப்பா மாதிரியே எல்லாரும் கேனேனா இருப்பான்னு நினைப்பேன். இங்க பாரு உங்க அப்பா மாதிரிலாம் இங்க யாரும் கிடையாது. உங்க அப்பா ஒன்னே ஒண்ணு பெத்துட்டமேனு உனக்கு ஓவரா இலக்காரம் கொடுத்துட்டு இருக்காவ. அப்படி யாரும் ஒன்று அப்படி நடந்துக்கிட மாட்டாவ. ஒழுங்கு மரியாதையை இரு சொல்லிவிட்டேன். இந்த இசை மட்டும் எங்கேருந்துதான் இப்படி ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிட்டு வருவாளோ தெரியல. இசை இசை என்னடி உங்க அக்கா உன்னை பார்த்து லூசுன்னு சொல்லுதா? நான் லூசுன்னு சொன்னேன். ஆமா எங்க இசை எங்கேருந்து அந்த லூசெல்லாம் கூட்டிட்டு வராளோ அப்படின்னு சொன்னாவல. அவ ஒன்னு தானே சொல்லியிருக்கா, உனக்கு ஏத்த மாதிரியே கூட்டிட்டு வந்திருக்கியா? லூசி நீதான் லூசி. எருமை நீயும் எருமை. எடி சண்டை போடாம இருக்கே மல்லடி. ரெண்டு பேரும் சண்டை போடல, அப்புறம் 2 பேரும் கட்டிட்டு தான் கிடக்கால. திரும்ப கட்டி. நீ அந்த இப்படி முழிச்சுக்கிட்டே நிக்க. மாமா கிட்ட பொண்ணு போ போ. பொண்ணு பக்கத்துக்கே நம்ம இப்படி வந்திருக்கோம். தெரியலமா அவன் சாண்டுதான் இப்படி வர சொன்னா, அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு. பாப்போம் உள்ள எதுவும் பேசி முடிக்காவலான்னு பாப்போம். அத பொண்ணுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் தானே மேற்கொண்டுல பண்ண முடியும். ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிட்டுனா மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும்ல. அப்பாடா அப்ப சரி. நீங்க ஜான் எடுக்கதான் முடிவு. நான் சாமிக்கிட்ட எங்க கேட்க போறான்? என்னத்த சொல்றீங்க? ஆமாடி அவன் எங்க அவன்கிட்ட கேட்பான். நீங்க ஜான் எடுக்கதான் முடிவு. ஜான் பேச்ச யாரும் தட்ட முடியாது. அவன் என்ன முடிவு எடுக்கானா அதான். என்னடி உனக்கு நெஞ்சில கொஞ்சம் கூட பயமே இல்லையாக்கா? ஏன் புருஷன் இருக்கும்போது எனக்கு என்னடி பயம்? புருஷனா எங்க உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? இப்ப கட்டாயம் அதை உங்ககிட்ட தான் நான் சொல்லணும் பாத்துக்க. ஆமா ஆமா என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. எப்போ கல்யாணம் முடிஞ்சது? என்னெல்லாம் கூப்பிடவே இல்ல. ஆமா இவளை கூப்பிட்டு கல்யாணமே நடத்தணும். இவ அந்த அளவுக்கு பெரிய மனசு பாரு. அவ கிடக்காக்கா ஏக்கோ நீங்க உங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்ல. மனசுல எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மாட்டி. இதுதான் அந்த டாக்டர்னு சொன்னாவ. இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இப்ப பார்த்தா டாக்டர் டாக்டர்னு? என்னட்டி சொன்னாவ? மனசுல புருஷன் பண்ணாட்டின்னு இவ கிடக்காக்கா. இவ இப்ப பார்த்தா ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பா. உளர்னாலும் தெளிவா உளர்வாள. ஒரு வேலை டாக்டர் கிட்ட இதை சொல்லிட்டு போறோம். இல்ல இல்ல அவர் சொன்னதுக்கு வாய்ப்பே இல்ல. சப்பா அவருக்கு ஒண்ணு என்னன்னு நமக்கு தானே தெரியும். அவர் அது வலிஞ்சுக்கிட்டு போறதாதே. டாக்டர் ஒன்று ஏதாவது சொன்னாவளாட்டி? அதை இப்ப நீங்க சொன்னீல்ல மனசுல புருஷன் மொண்டாட்டின்னு. எங்களை பத்தி சொன்னாவ? அவ கிடக்காக்கா அவகிட்டே கேட்டுட்டு இருக்க. சத்தியமா சொன்னவ தெரியுமா? சரி உன் மனசுக்குள்ளே வச்சுக்க. வெளியில யார்ட்டி சொல்லிக்கிட்டு இருக்காத. சொல்லக்கூடாதா? ரகசியமா தான் வைக்கணும். வாயை மூடிக்கிட்டே இரு. ஓ அதான் அவங்க அப்படி சொன்னாவல. அப்போ சரின்னு சொல்லிருட்டா? ஆமா அப்படிதான் சொல்லணும். சரி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிரு. ஓகே அது இருக்கட்டும். கொஞ்சம் கவினை பாரு. விட்டாவ தாவணி இவனே கட்டி விட்டுருவான்னு நினைக்கேன். என்னட்டு இப்படி பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். எப்படி போயிட்டு இருக்கான் பாருங்கக்கா. இதுக்கு மேல நின்ன அவ்வளவுதான்.
இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பொண்ணு பக்கம் வந்த மாதிரி தெரியல. போடுங்க போக்குறான்னு பாரு. பாடி சீக்கிரம். என்ன இப்ப தட்டு ஒண்ணு குறை. இப்ப எதுக்கு அதை தட்டி விட்டீங்க? மனுஷன் என்ன பயத்துல இருக்கா? நீ மாலை எடுத்துட்டு வந்திருக்க. வா உன் முன்னாடி அவ கழுத்துல போடுறேன். கொஞ்சம் கூட உனக்கு நெஞ்சில பயம் இருக்கான்னு பாரு. மாலை எடுத்துட்டு வந்திருக்கா. ஏன் இப்ப இந்த கோபம்? எனக்கு பொண்ணு பக்கம் அந்த மாதிரி தெரியல. எங்க அண்ணன் எனக்கு ரிஜத்தை பிடிக்க வந்த மாதிரி தெரியுது. இப்பனாலும் உங்ககிட்ட விருப்பம் கேட்பாங்கல்ல. எங்க அண்ணன் கேட்க மாட்டான். அப்படியே கேட்டாலும் நான் சொல்ல முடியாது. இங்க பாரு இப்ப யாரும் நம்ம கண்காணிக்கல. வா ஓடிடுவோம். கிங்ஸ் எனக்கு தெரியும். என் நெட்டவன் ஏதாவது பண்ணிருப்பான். சொன்னா கேளுங்க. மேலே அவன் எங்க பெரிய மாதிரி கை கட்டி நின்றுட்டு இருக்கான். அவன் எந்த ஸ்டெப் எடுக்க மாதிரி தெரியல. எனக்கு பயமா இருக்கு. இங்க பார் எனக்கு அவளை பார்க்க முடியாது. போலாம் வா. எங்கேயாவது ஓடி போயிட்டு குழந்தை குட்டி பெற்றதுக்கு அப்புறம் வரலாம். வா குழந்தை குட்டியோட வந்து நின்னோம்னா அப்புறம் எதுவும் பண்ண மாட்டான். வா ஓடிடலாம் வா. சும்மா இருங்க. அப்படி நம்ம 2 பேரும் வாழ் நினைச்சிருந்தா எப்பவுமே வாழ்ந்திருக்கலாம். குழந்தை குட்டி பெத்துக்கிறது பெரிய விஷயமா? கௌரவமா கல்யாணம் முடிக்கணும். அதுலதான் இருக்குது. உங்க அண்ணன் முன்னாடி உங்க தம்பிங்க சந்தோஷமா தாலி எடுத்து கொடுத்து நாம கல்யாணம் பண்ணிக்கணும். சத்தம் கட்டாம இருங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கல்யாணம் கிராண்டா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப இங்க நடந்துட்டு இதுக்கு பேர் என்ன பண்ணிட்டு? இங்க உங்க பெரிய எனக்கு தெரியாதுல்ல. அதான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. நிச்சயத்தை முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சொன்னா கேளு. உனக்கு தெரியல நம்ம சைடு என்ன பண்ணுவாங்க உனக்கு தெரியல. இப்ப பக்கத்துல செயின் போட சொல்லுவாங்க. போட்டா நான் தாலி கட்டுறதுக்கு சமம். அது மட்டும் இல்ல நிச்சயத்தை முடிஞ்சாலே அவன் பொண்டாட்டிய மறிவா. சொன்ன கேளு. என்னால இது ஏத்துக்க முடியாது. நிச்சயத்தை நடக்காது. நான் சொல்றேன்ல. உனக்கு நிஜ பயமே இல்ல? இல்ல. என்ன பண்றீங்க? எங்க யாராவது பாத்துற போறாங்க. நிச்சயத்தை விடு. எனக்கு விடுங்க. பாக்கட்டும் எல்லாரும் பாக்கட்டும். கூட ஓடினா வரமாட்டுக்க. நான் பண்ற வேலையை எங்க இருக்க எல்லாரும் பாக்கட்டும். வேண்டாம். வேண்டாத வேலை ஏதாவது போத்துறீங்க சொல்லிட்டேன். இந்த இடத்துல என் அண்ணன் முன்னாடி நான் உன்னை கட்டி பிடிப்பேன். வேண்டாம் சொன்ன கேளுங்க. விடுங்கன்னு சொல்லிட்டேன். முடியாது. யாராவது பார்த்து எங்க அண்ணன் போட்டு கொடுக்கட்டும். என்ன சொல்ல முடியல. யாராவது பார்த்து சொல்லட்டும். விடு கிட்ட வாடி. என்னங்க இப்பலாம் பண்ணாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. நீங்க விடுங்க. எனக்கு நீலாண்டிய பொண்டாட்டி வேற எவ்வளவு ஆக முடியாது. எவ்வளவு ஒருத்தி இருக்க பொண்டாட்டி வரணும் எப்பவுமே காமிச்சிட்டா. சரி கோபப்படாதீங்க. யாராவது பாத்துற போறாங்க. விடுங்க. எங்க விடுங்க. முடியாது. நான் இப்ப உன்னை கட்டி பிடிச்சி நிப்பேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கும் போவேன். கோபத்தை என்ன பண்ண தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல எல்லாரும் பாக்கட்டும். வேண்டாங்க. பெரிய அசிங்கமா போயிடும். விடுங்க. முடியாது. என்னால முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். பாக்கவங்க பாக்கட்டும். பெரிய பிரச்சனை வரட்டும். என் அண்ணன் கேட்பான்ல ஆமான்னு சொல்லுவேன். எங்க பயமா இருக்கு. விட்டுருங்க. இதை விட்டுருங்க. முடியாது. எனக்கு வேற பொண்ணையும் பார்க்க முடியாது. என் பொண்ணு பார்க்கணும்ல என் உடம்புல கூசுது. என்னால முடியாது. அம்மா சோழி முட்டிஞ்சது. அம்மா எனக்கிட்ட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்துமா அது வந்து அடிக்கடி துணி மடிச்சு வைக்க கூட்டு போனியே. அப்ப இதுக்குதானடா? துணி மடிச்சு வைக்க போறதுக்கெல்லாம் பாதாம் பால் கேட்ட பாரு. அப்பமே நான் புரிஞ்சிருக்கணும். இந்த பூனையும் பால் குடிக்குமானே நான் சந்தேகப்பட்டுட்டேன்டா. ஆனா இருக்குதுல பெரிய பூனை நீனாதான்டா இருந்திருக்க. கிங்ஸின் கூட எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு தான் காதலிச்சான். ஊமை கொட்டா மாதிரி இருந்து காரியத்தை சாதிச்சிருக்கியல. ஊமை ஊரை கிடக்கும் பெருச்சாலி வீட்டை கிடக்கும்னு சொல்லுவாங்க. உன்னை ஊமை அப்பாவி பையன் நினைச்சேன் பாரு. எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டடா. இத்தனை ஜனம் கூடி இருக்குன்னு தெரிஞ்சோம் உன் வேலையை கட்டிட்ட பத்தியா? அது வந்துமா எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா நானே உனக்கு பாதாம் பால் போட்டு கொடுத்து அனுப்பியிருக்கேன் பாரு. அதை நினைச்சாதான்டா. அதுல வேற இன்னும் போடுங்க இன்னும் பாதாம் போடுங்கன்னு சொல்லுவேன். நான் கூட உடம்பு தெத்திக்கதான் நீ கேட்டேன்னு நினைச்சிட்டேன். நீ காதல் வளர்க்கறதுக்கு கேட்டிருக்க. அம்மா நீ பாட்டே கவினை கூட நம்பிடலாம். உன்ன மாதிரி ஊமக்கொட்டனை நம்ப கூடாதுன்னு எனக்கு நிரூபிச்சு கட்டிட்ட பத்தியா? நான் இந்த அதிர்ச்சியிலேருந்தே வெளியில வரலடா. இதுல இருந்து வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியல. சரி தாயி, அவன் தான் ஊமக்கொட்டான். நீ இதை துடு துடுன்னு பேசுவிய. எத்தே இந்த மாதிரி விஷயத்தன்னு சொல்ல வேண்டாம். அது வந்துட்ட நான் எத்தனை நாள்
இந்த புள்ளி இந்த சாம்பையும் கெட்ட மாட்டா நானு எத்தனை நாள் புலம்பி இருப்பேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னதான் சுத்தி இருக்கிய. நீ வீட்டுல வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் போதெல்லாம் என் மருமகளை ஆக மாட்டியான்னு ஆசைப்படுவேன். துணி மடிச்சு வைக்க கூட்டு போய்கிட்டே இருப்பான். நல்ல புள்ள நினைச்சு கூட்டு போறான்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு பேரும் அக்க போர் பண்ணதுக்கு தான் போயிருக்கேன்னு இப்பதானே தெரியுது. ஏம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன் இது நிச்சயத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிருக்க வேண்டியதானே? அட ஊம கொட்டானே, அது நீ முதல்ல சொல்ல மாட்டியாளா? அண்ணனை பத்தி தான் தெரியுமா, ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவான். அதுக்கான நீ இவரை ஏதாவது சொல்லிட்டானா அதான் சொல்லாம இருந்தேன். சரி, அப்போ கிங்ஸ்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அவனுக்குலாம் தெரியும். தெரியுமா? அண்ணனுக்கும் உங்களுக்கு மட்டும் தெரியாம இருந்தது. மற்ற வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியும். உங்க அப்பாக்கு தெரியும். சப்பா, டேய் உங்க அண்ணன் நிச்சயத்தை தண்டை வந்திருக்கான். ஆமாடா, நிச்சயத்தமா இல்ல கிங்ஸ்லுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட்டு வந்திருக்கான். அவனு பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சா வந்திருப்பான். நான் நினைச்ச மாதிரி அவனு நினைச்சிருப்பான். இல்லடா, சாணு பூக்க தான் கூட்டு வந்திருக்கான் பாத்துக்க. அழகு போல கொனவதி ஏமரமா இருக்கும் போது எவ்வளவு ஒத்தி இருக்கு. என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாது நான் தவ இருந்தேன். நான் வேண்டாததே கிடையாது. இந்த ஊமக்கொட்டை வேற ஒண்ணுதான் காதலிச்சிருக்கான். எவ்வளவு ஒரு வார்த்தை சொல்லிருக்கானு பாரு. ஐயோ கொனவதி, சாமுக்கேத்த ஜோடிதான். நீ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருந்த நான் ஏதாவது பண்ணிருக்க மாட்டேன். பயமா இருந்தது. என்கிட்ட சொல்லதுக்கு என்ன? ஏமோ, நான் இங்கிருந்து ஓடி போறேன். ஆமா, உங்க அண்ணன் வாசல்ல தான் நிக்கான். ஏதாவது பண்ணணுமே. ஏமோ, ஏதாவது பண்ணுங்களேன். இருடா வாரு. இருந்தாலும் துணி மடிச்சு வைக்கிறதுக்கு பால் அம்மா கிட்டே வாங்கிட்டு போன பாரு. அது மட்டும் என்னால எடுத்துக்க முடியலடா. இதுல வேற எக்ஸ்ட்ரா அள்ளி போட்ட பாரு. மறக்க முடியலடா. அம்மா, நீ வாங்கினது காணான்னு அந்த கிங்ஸின்னு அதே மாதிரி கேட்டு வாங்கினான். கைய உள்ளே. ஆமாம்மா, எனக்கு இந்த நிச்சயத்தை வேண்டாம். இப்பவே உங்களை கூட்டிட்டு ஓடி போயுது. நீங்க எப்படியா சமாளிக்கீங்களா? அப்படியே உங்க ஜானனை விட்டுருவான் பாரு. தேடி வந்து போட்டு தள்ளிடுவான். சத்தம் கட்டாம இரு, நான் பாக்கேன். அம்மா, அதை கூப்பிட்டா சின்ன வாரு. தைரியமா போடா. கிங்ஸ்ல விஷயம் தெரிஞ்சிருக்கல, அவன் பாத்துக்கணும். நீ போ. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. பயமா இருந்தது. என் வீட்டுக்கு யாரு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டனா அவளே வந்திருக்க. ஆமா, எப்படி இவன் காதலிச்சான்? பாஸ்தா போயிருப்பான் போலுக்க. ஐயோ அத்தை, இல்ல இல்ல, இவ்வளவு பேருக்கு இடத்துல இப்படி நடந்துக்கிட்டாமன்னா துணி மடிச்ச கட்ட எப்படி நடந்திருப்பானே இப்ப தெரியுது. எதுவும் புரியுது புரியுது. அப்ப நிஜத்தை நிப்பாட்டி ஆகணுமே. சரி, நான் அதுக்கான வேலையை பார்த்துட்டு வரேன். ஆனாலும் என் தங்கம், என் வயிறும். ஐயோ, என்னம்மா நிச்சயத்துல அப்ப பாக்கணும்ல, என்ன விஷயம் சொல்லி. அப்பா கம்மி வேலை கிடக்கு, சீக்கிரம் சொல்லு. இல்ல, நானும் அக்காலும் ட்வின்ஸ். ஆமா, அக்காவுக்கும் எனக்கும் ஒரே மேடல தான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க. நீ தான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிய. ஆமா, அத பத்தி பேசுறதுக்குதான் உங்ககிட்ட கூப்பிட்டேன். அது இப்ப பேசினதா சரியா இருக்கும். என்னம்மா? நான் சுத்தி வச்சு பேச விரும்பல. அப்பா, அத்தானோட தம்பி எனக்கு பிடிச்சிருக்குப்பா. என்னம்மா சொல்ற? நானும் அக்காலும் எப்படி ரெட்டையோ அதே மாதிரி எங்களை கட்டிக்க போறவங்களும் ரெட்டையா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது நடக்கலன்னுக்காக தானே அக்காக்கு இப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கீங்க. ஆனா ஒரே ரத்தத்துல பிறந்தவங்க இவ்வளவு அனுநியமா இருக்காங்க. அதான். சரிம்மா, நீ என்ன சொல்ற உங்களுக்கு புரியல. ஒண்ணு இல்லப்பா, அத்தானோட தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயத்தோடைய எங்க நிச்சயத்தையும் முடிச்சிருங்க. பேசி பாருங்க, பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. எந்த தம்பிமா? அதான்ப்பா, ஜான் மாமா மாதிரியே ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணிருந்தாரு, கிங்ஸ்லி. ஆமா, அழகு போல இருக்காரு. ஏமா அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் தான்ப்பா. ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவர் ஸ்டைலு, அவர் பேசுற விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவர் கூட நான் வாழ்ந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் ரொம்ப பேச மாட்டேங்கிறாருப்பா, அமைதியா இருக்காரு. அவங்க அண்ணனுக்கு நல்ல மரியாதை கொடுக்கறாரு, தம்பியை நல்லா பாத்துக்கிறாருப்பா. எனக்கு அவர் குணம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் இவ்வளவு நேரம் அவரையே பாத்துட்டு இருந்தேன்ப்பா. எனக்கு ஏன் எடுத்து கூட பாக்கலப்பா. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் உனக்கு கட்டிக்கிட்டா அவரை தான் கட்டிக்குவேன். இல்ல, நான் லைஃப்ல கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். எப்படியாவது எனக்கு அந்த கிங்ஸ் நாட்டான பேசி முடிங்க. நான் வாழ்ந்தா எனக்கு கிங்ஸ் அத்தா கூட தான் வாழ்வேன். நீ எப்படி சொல்ல போற? உங்க மவளுக்கு எது விருப்பமோ அதை கட்டி படிக்க வைங்க. நமக்கு தான் கோடி கூட சொத்து இருக்க, வேற யாருக்கு கொடுக்க போறோம்? நமக்கு இருக்க 2 பொட்ட பிள்ளைகளே. எக்கச்சக்க தாரன்னு சொல்லி பேசி முடிக்க வழிய பாருங்க. நம்ம மகதான் ஏகப்பட்டது படிச்சிருக்காள,
படிச்ச பிள்ளை என்ன கெட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஜானு கிட்ட பேசிட்டு வரேன். நல்லபடியா பேசுங்க. சொல்லுங்க. அது வந்து சம்பந்தி, என்ன பார்த்தாச்சே, இது தட்ட மாத்திர வேண்டியதானே? இன்னைக்கு தட்ட மாத்திட்டேன்னா அடுத்த வாரமே நிச்சயத்துல முடிச்சு 2 நல்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்கு இல்ல. வேற என்ன, எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, நாங்க கொஞ்சம் சாதாரணமா தான் பண்ணுவோம். அது எங்க பிசினஸ், அவ்வளவுதான். ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க ரெண்டாவது தம்பி? ரெண்டாவது தம்பி தான் சாமு. இல்ல, இன்னொரு தம்பி. துறையா? தம்பிதான், ஆனா சித்தப்பா பையன். சித்தி கூட வந்திருக்காங்களே. இல்ல, வேற யாருக்கு இருக்கீங்க? அதான் நம்ம கிங்ஸின் தம்பி. சொல்லுங்க. எனக்கு 2 பொண்ணும் 2 ரெட்டை பிள்ளைகள். 2 ரெட்டை பிள்ளைகளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் உங்க வீட்டுக்கு போதானே நல்ல குடும்பமா இருக்குன்னு மூத்த பிள்ளைக்கு நான் பேசி முடிச்சேன் பாத்துக்கங்க. அதான் சொன்னீங்களே. அதுல இன்னொரு விஷயம் பாத்துக்கங்க. என்ன? என் பொண்ணும் 2 பேருமே ஒரே நல்ல பிறந்த பிள்ளைங்க தான். அதான் ஒரே நல்ல கல்யாணத்தை வச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள பாத்துட்டீங்களா? நாங்க பாத்துருக்கோம். உங்க சைடு சரின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நிச்சயத்தமா சேர்த்து முடிச்சிடலாம். எங்களுக்கு என்ன சம்மதம்? உங்க வீட்டு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா முடிச்சிட வேண்டியதானே? மாப்பிள்ளையே உங்க வீட்டு பையன் தானே. என்ன சொல்றீங்க? நாங்க ஆசைப்படுறது உங்க கிங்ஸின் தம்பியை தான். இத பத்தி நம்ம பேசதா ஒண்ணும் சொல்லிக்கலையே, திடீர்னு வந்து பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என் மூத்த தம்பிக்கு தான் உங்க பொண்ணை பேசி முடிச்சேன். இப்ப 2ஆவது தம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனுக்கு இன்னும் வயசும் ஆகல. அவனுக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது. இப்போதைக்கு நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இல்ல, என் பொண்ணுக்கு. சாரி, என் தம்பிக்கு நான் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கல. சரிங்க சம்பந்தி, இப்ப இல்லட்டா என்ன, 1 வருஷம் கழிச்சுனாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு நிச்சயத்தை முடிச்சிருவோமே. உடனேவா நான் கல்யாணத்தை வைக்க சொல்றேன். 1 வருஷமோ 2 வருஷம்னாலும் போகட்டும். ஆனா இன்னைக்கு சொந்த பந்தம்லாம் கூடி இருக்கு. இந்த நேரத்துல என் பொண்ணுக்கும் உங்க தம்பிக்கும் நம்ம பேசி முடிச்சிட்டேன்னா அவங்க எப்பவுமே வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். என் பொண்ணு இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. என்கிட்ட கோடியா சொத்து இருக்கு. எல்லாம் உங்க தம்பிக்கு தான் வந்து சேரும். பார்த்து மன்னிக்கணும், சொத்து சொத்துக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்ல. என்கிட்ட இருக்கிறதே கோடியா இருக்குது. அதை பத்தி பேச வேண்டாம். இல்ல, நான் கொடுக்கறது என் கடமை தானே. என் பொண்ணை பத்தி விசாரிச்சுக்கிடுங்க. இல்ல, எனக்கு இந்த உடன்பாடு இல்ல. அவன் எங்க வீட்டுல கொஞ்சம் ஸ்பெஷல். சொல்ல போனா எங்க வீட்டு தூணே அவன் தான். அவன் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் 1000 கனவோட இருக்கேன். ப்ளீஸ், அதை பத்தி மட்டும் இப்ப பேச வேண்டாம். ஐயா மாப்பிள, என் பொண்ணு உங்க குடும்பத்துக்கு வந்தா அக்காலும் தங்கச்சும் ஒரே வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கும் சண்டை சச்சரவே வராது. அண்ணனும் தம்பியும் பிரியவும் மாட்டாங்க. உங்க குடும்பமும் பிரியாது. இப்ப நீங்க வேற ஏதாவது பொண்ணை கூட்டு வந்தீங்கன்னா எப்படியும் குடும்பம் பிரிய தானே செய்யும். என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, இப்ப என் பொண்ணு மூத்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துருவா. உங்க 2ஆவது தம்பிக்கு வேற இடத்துல பொண்ணு எடுக்கீங்க. அவங்க 2 எப்படி ஒத்து போகும்? சண்டை சச்சரன்னு போட்டுட்டு இருப்பாங்க. குடும்பம் பிரிஞ்சிடும். அண்ணன் தம்பி பிரிஞ்சிருவீங்க. அதே என் பொண்ணைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்காலும் தங்கச்சும் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா கிடப்பாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவு வராது. சொத்தும் வெளிய இடத்துக்கு போகாது. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சுத்திட்டு இருக்க? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். எதுக்கு? இது ஒண்ணு பொண்ணு பார்க்க விட மாதிரி தெரியல. அது நீங்க பாட்டுக்கு ஏதோ விருந்துக்கு வந்திருக்க மாதிரி ஒரு வாரமா உட்கார்ந்திருக்கீங்க. பயப்படாத, இல்ல சரியா தான் போய்கிட்டு இருக்கு. இங்க வாடி, மூட் அவுட் ஆகிறதெல்லாம் கரெக்டா வந்துவா. இங்க வா. என்ன வந்து கொஞ்சம் வேண்டாம். அப்படியா? ஆமா. சரி, நான் கொஞ்சல கொடுத்துட்டு போ. சும்மா இருங்க, நானே டென்ஷன்ல இருக்கேன். டென்ஷன் வரைக்கும் தான் கேட்க. போங்க வாங்க. சொல்றது பாரு, குழந்தை சொன்ன மாதிரி. சரி, எல்லாரும் குடிச்சியா? நானே டென்ஷன் அலைஞ்சிட்டு இருக்கா. எங்க குடிக்க? ஜூஸ் பாட்டில் இருந்துல காலையில் பேருக்கு எடுத்துட்டா? அதெல்லாம் வேண்டாம், நம்ம இங்கே சீக்கிரம் போவோம். எனக்கு பிடிக்கல. இரு, இன்னும் ஒரு வேலையும் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சா முடிச்சு வச்சுட்டு போயிடுவோம். அப்ப பிளான் போட்டீங்களா? ஆமா, வந்த வேலையை கச்சிதமா முடிச்சிருவோம். சரி, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். ஒன்னு கொடுத்து பூஸ்ட் எடுத்து பார்க்கும். வருமா? இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு, நெத்தியில. போறாது, நெத்தியில எல்லா பக்கம் கூட. கிங்ஸ்ல அத்தானா கொண்டு நோண்டிடுவேன். மொழிய பாரு. அவ உங்களை அத்தான்னு கூப்பிடுதா? பாரு, கூப்பிடலாமா? இரு, என்னன்னு நான் காட்டிட்டு வரேன். என்ன? பெரிய மாமா கூப்பிட்டாரு. எங்க மாமா வருவாங்க, நீங்க போங்க. இதான் ஜான் மாமா வாரிசா? அதான் சேட்டை ஓவரா பண்ணுதே இந்த வீட்டுக்கு. செல்ல பிள்ளை பொழுக்கு இருடி. நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்
நான் தான் அந்த வீட்டு மகாராணி. ஆளு மண்டே வரை கிங்ஸ்ரன் தானே. பாரு எப்படி சொல்றானே. முத நீங்க இடுப்புல இருந்து கையை எடுங்க. பிடிக்கல கீழே விழுந்துட வேண்டி. அவ உங்களை பார்த்தா அத்தான்னு சொல்லிட்டா. உண்டில ஆக்கிடுவோம். கண்டிப்பா என் தங்கத்தை கோவப்படுத்திருக்கான். விட்டுருவானா நான் பாரு எப்படி வடிக்க காட்டிட்டு வரேன்னு. இங்க பாருடி, உன்னை வேதனைப்படுத்த மாதிரி எந்த விஷயமா இருந்தா சரி தூக்கி பொந்தடிடுவேன். நீ என் முகராணிடி, என் முகராணி. உனக்கு எந்த கஷ்டமும் வர மாட்டேன். அவளை உண்டிலன்னு ஆக்கிறணும். சரி சரி, உன்னை கூட நான் கிளம்புறேன். இல்ல, அவளை உண்டிலன்னு ஆக்கிட்டு வாங்க. நீங்க கேட்டதுக்கு மேலே நான் தாரேன். அட பூசு சட்டமா இருக்குடி. குண்டில நாக்கிட்டு வரேன். சரி வா, அங்க போய் நிக்கலாம். இங்க தனியா நிக்காத வா. எனக்கு கால் வலிக்கு. சரி இரு, நான் தூக்கிட்டு போறேன். அம்மா செருப்புங்க. அது வந்து அந்த செருப்பு போடுறதுக்கு நீ சும்மாவே நடக்கலாம். சும்மா நட, ஒண்ணும் செய்யாது. ஆமா, அத சும்மா வெறுங்கால நடக்க. சரி சரி வா. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அப்படிலாம் அக்கா தங்கச்சி ஒரு வீட்டுக்குள்ள வாக்கப்பட்டு அப்படி ஒண்ணா இருந்தது எந்த சரித்திரமும் கிடையாது. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வேற வேற வீட்டுல இருந்து வர பிள்ளைங்க ஒண்ணா ஒற்றுமையா இருக்கிற வீடு நான் பார்த்திருக்கேன். ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சி வாக்கப்பட்டு குடிமை பிடி போட்டு அண்ணன் தம்பி பிரிஞ்ச குடும்பத்தையும் நான் பார்த்திருக்கேன். ஜான் சார் நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவசரப்பட வேண்டாம். அவங்க 1000 சொல்லுவாங்க, நம்ம தான் முடிவெடுக்கணும். என்னன்னு உங்க தம்பிங்க உங்களை தெய்வமா பாக்குறாங்க. மாத்திராம பாத்துக்கோங்க. சரியான நேரத்துல இந்த பொண்ணு சரியா ஐடியா கொடுக்கா. ஆமால, என் தம்பிக்கு என்ன தெய்வமா பாக்குறானுங்க. நான் எதுக்கு அவனுக்கிட்ட கேட்க முடிவு எடுக்க? இக்கட்டான சூழல்ல ஒரு பொண்ணால தெளிவா முடிவெடுக்க முடியும்னு இப்போ புரியுது. உண்மையிலே உங்களுக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே இருக்காது. அது தைரியம் இல்ல, என் புருஷன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை. கிங்ஸின் கொடுத்த வாக்கு அப்படி. அவன் வாக்கு மாற மாட்டான். அவன் வாக்கு மாறுறவன் கிடையாது. அவனால முடியாதுன்னா வாக்கு கொடுத்துருக்க மாட்டான். அந்த நம்பிக்கையில சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கும் இப்ப அந்த குடும்பத்து மேல ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. பார்க்கதான் முரட்டாட்டமா இருக்காங்க, ஆனா ரொம்ப நம்பிக்கையானவங்க. ஆமா. சரி, அங்க நிறைய தோட்டலாம் இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வருவோமா? சரிங்கக்கா, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நீங்க கொண்டு வந்த பிளேட்லாம் நடுகால ஒரு மாதிரியா இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து வச்சிருவீங்களா? ஒரு மாதிரியா இருக்கா? பெரியவங்க தான் அது அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. அதுல சீர்வரிசெல்லாம் இருக்குது, நகை பணம்லாம் இருக்குது. அதை எப்படி நாங்க எடுத்து வைக்க முடியும்? இல்ல, யாராவது கேட்டா நான் சொல்லிக்கிறேன். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, நடக்கிறதுக்கு தட்டுது. நீங்களா எங்க மாமா வீட்டுல தானே வேலை பாக்குறீங்க? இவ என்கிட்ட உதவங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். சும்மா இரு, அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க வேலைக்காரங்க தான். ஆமா, நாங்க அங்கதான் வேலை பாக்குறோம். சரி, அந்த பிளேட் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிருங்க. ஓகே, கிளாஸஸ்லாம் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருங்க. ஹலோ குடுமி, ஓவரா சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி பேசுற? அவங்க எதுக்கு உங்க வீட்டு வேலை செய்யணும்? உங்க வேலை நீ தான் செய்யணும். பெரிய வாரிசு ஒத்த ஊர்ல மட்டும் சேட்டையில பண்ணு நினைக்க. எங்க அப்பா வேற அந்த பிளேட்டை வம்பு இழுக்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஜான் மாமாக்கு பிடிக்காதா. அப்படி இல்லம்மா, அது வந்து அவங்க தானே வேலை செய்யணும். எதுக்கு செய்யணும்னு நான் கேட்டேன். வேலைக்காரங்க தான் வேலையை பார்க்கணும். அவங்கள செய்ய மாட்டாங்க, நீ போய் வேலை செய்தி பாடி. ரொம்ப பேசுற. இருடி, நான் அந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டேன், அப்புறம் பாரு சித்தி குடும்பம்னா என்னன்னு உனக்கு தெரியும். உன் இடத்த நான் பிடிக்கிறேன். அந்த வீட்டுக்கே மகாராணி நானா. இப்போ உன்னை எல்லாரும் எப்படி கெஞ்சிக்கிட்டு அலைகிறாங்களோ அப்படி என்ன கெஞ்ச வைப்பேன். சரி, நீ சொன்னா சரியா இருக்கும், நானே போய் க்ளீன் பண்றேன். பொண்ணுக்கு தங்கச்சினா நீ சொன்னால நாங்க செய்யணுமோ? இல்ல இல்ல, நீ போ நீ போ. ஆளு மண்டியும் பாரு. ஏக்கோ, அவ சொன்னா நீ பாத்துக்கிட்டு இருக்க, பலான அறைய வேண்டியதானே. அது எதுக்கு, அவ பாட்டு சொல்லிட்டு போறா. நாம என்ன இந்த வீட்லயே பொண்ணு எடுக்க போறோம், சும்மா விடு. ஐயோ எப்பா, எங்க போனாலும் எனக்கு மட்டும் எப்போ முட்டிக்கிட்டு வருது எதுக்கு? அடுத்த பொம்பளை கிட்ட ரொம்ப வலிஞ்சி பேசுனா அப்படித்தான் முட்டிக்கிட்டு வர. ஆனா எனக்கு முட்டிட்டு வரும்போது நீ கரெக்டா வந்துருத பத்தியா? கொன்னுருவேன். நீ ரொம்ப அவசரமா இருந்துச்சு. இங்க ஒரு குதிரை பின்னாடியே போனீங்களே, அவள் துணைக்கு கூட்டிட்டு போங்க. அது நல்லா இருக்காது. நான் வந்து நல்லா இருக்குமா? ஆமாட்டி, சத்தியமா முடியல. அது நீங்க நிக்கிற போஸ்ல தெரியுது. இவ்வளவு வீட கட்டானே, வெளியில ஒரு பாத்ரூம் கட்டினான்னு பாரு. அதானே உள்ள போட மத்த பொம்பளைங்களா இருக்காங்கடி, உள்ள போக முடியல. பின்னாடிதான் ஆறு போகுது, போங்க. நாலு நேரம் சொன்னடி. சரி வச்சுக்கிறோம், போவோம்.
கொன்னுருவேன். ஒழுங்கா நீங்க போங்க. அது என்ன அவ பின்னாடி சுத்துற மாதிரி இருக்கு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பிள்ளை அத்தா அத்தானி பின்னாடியே சுத்துது தெரியுமா? அப்படி சந்தோஷத்தை பூரி போறீங்க. நீ என்ன இருக்கியா ஒரு நாளே அத்தானை கூப்பிட்டுருக்கியா? அந்த பிள்ளை என்ன பார்த்து அத்தா அத்தானி எப்படி கூப்பிடு தெரியுமா? அப்படி கிளிப்பா இருக்குதோ. அது வந்து எனக்கு முத்திட்டு வந்து சீக்கிரம் வாட்டி. நான் வர மாட்டேன். வாட்டி. நான் இன்னைக்கு என்ன வர மாட்டேன். இப்போ தூக்கிட்டு போற கூட எனக்கு தெம்பு இல்ல. வாட்டி. வர முடியாது. ஏண்டே அப்பா என்ன பண்ணுன்னு தெரியலையே. ஏண்டே இப்ப இருக்க நீ அவளை கட்டி கூட்டிட்டு நடக்க என்ன எங்கடா அவசரமா வருதா? ஆமாண்ணே உள்ள போன பொம்பளைங்களா உட்காந்துருக்காங்கண்ணே. அப்பெல்லாம் அவளை எதுக்குடா நீ கூப்பிட்ட? எப்போ உடனே துணைக்கு வருவா. என்ன சரி சரி வா. சரி வா அந்த சரி போயிடலாம் வா. உனக்கு வருதானே? என்னதான் உங்களுக்கு வருது? ஏதாவது உளறி கிளறி வச்ச தூக்கி போட்டு மிதிச்சவன் சொன்ன அவ கிட்ட கட்டாயம் சொல்லணும் பாத்துக்க. ஒத்து மொத்த சமையல் கட்ட சொல்லிட்டு வந்துடுவான். ஆமாண்ணே இவ கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது. அடைக்கிட்டாலும் பரவாயில்ல இவ கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஒண்ணு இல்லம்மா நீ போ. அதனால சீக்கிரம் போச்சு இல்லைன்னா கொஞ்சம் அடக்கிக்கடா. ஒண்ணு இல்லம்மா அங்க பூலாம் வெட்டி கொடுக்கணுமா? போமா. இல்ல கவின் சொன்ன எனக்கு கேட்டுச்சு. உங்களுக்கு என்னமோ வருதாமே என்னது? உனக்கு வாயை திறக்கிறதுக்கு நேரங்களும் கிடைக்கல. இப்படி இவ கிட்ட சிப்பி நினைக்கிறப்ப என்ன முடியலண்ணா. என்ன பேசாதே பேசல முடிஞ்சு போச்சு. சொல்லுங்களே உங்களுக்கு என்னது வருது? என்கிட்ட சொல்லணும் சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லடா சும்மா பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கல. உங்களுக்கு என்னமோ வருதுன்னு சொன்ன. முடியலண்ணா இப்ப எனக்கும் முடியல. எந்த நேரத்தை சொன்னானோ தெரியல. நினைப்பே இல்லாம இருந்தேன். முடியலையே. ஆமாண்ணே நான் இந்த படிச்சிருக்கேன். ஒருத்தருக்கு வந்தா எல்லாருக்கும் வருமானே. சொல்லுங்க உங்களுக்கு என்னங்க வருது? ஆச்சாப்பா தும்மல் தான் போமா. சொல்ல மாட்டேங்கல. உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்ல மாட்டேங்கல. சரி போங்க. என்கிட்ட சொல்ல மாட்டீங்கல. உங்களுக்கு என்ன வருதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல. அப்படியே இருங்க. நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏன்டா புள்ளி அழ வச்சுட்டு இருக்கீங்க? அவன் என்ன கேக்கா சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடிஞ்ச சொல்லியிருக்க மாட்டான். அப்படின்னா இவனுக்கு முட்டிக்கிட்டு வருதுன்னு சொன்னான். நான் என்னன்னு கேட்டேன். இவன் கிட்ட இருந்து என்கிட்ட தொத்தி போச்சு. அதுதான் உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நானும் அதுதான் சொல்றதுக்கு வந்தேன். நான் சொல்லல ஒருத்தருக்கு வந்தா எல்லாத்துக்கும் வரும்னு. உள்ள போக முடியலடா. உங்களை பிள்ளை சுத்துது. பாத்ரூம் திறந்து உள்ள போறதுக்கு வெக்கமா இருக்கு. அதாண்டா ரொம்ப நம்ம வெளியே சுத்திக்கிட்டு இருக்கேன். சொல்ல போறீங்களா இல்லையா? போட்டி சோதிக்காத போ. சொல்ல மாட்டீங்களா? முடியலட்டி என்ன எப்படியாவது அவளை அனுப்புன. அனுப்ப முடிஞ்சா அனுப்ப மாட்டேன். அவன் இப்ப தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக மாட்டான். அதுதான் சொல்ல போறியா? நான் சொல்ல போறதுக்கு நீ பதறிய ஒருத்தர் உனக்கே கூட்டு அடைஞ்சிருக்கான் தெரியுமா? என்னடா சொல்ற? நம்ம சீமபுத்திர தம்பி தான். என்ன பண்ண அவகிட்ட தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவேன். சிரிக்க முடியலையே. காமெடி பண்ணிடாதீங்கடா நேரங்களும் தெரியாம. அதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுன்னு. சிரிச்சா பிராண்ட் நினைஞ்சிரும் பாத்துக்க. சொல்லுங்களே. போடி. அது இவளா பிள்ளைங்க பிடிச்சவளாச்சா? விஷயம் தெரிஞ்சதுன்னா இங்கே நம்ம கேவலப்படுத்திடுவா. நான் ஒன்றது நல்லது. இசை இது மினரல் வாட்டர். இப்ப அதுக்கு என்ன டீ? இது குடிச்சா எனர்ஜி கிடைக்குமா? அதுக்கு அங்க நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. போய் வாங்கிட்டு வா. எக்கச்சக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் 2 பாட்டில் வாங்கி குடிச்சிட்டேன் தெரியுமா? நிறைய எனர்ஜி கிடைக்குமா? அப்பதானே பந்தில நிறைய சாப்பிட முடியும். அதான் 2 பாட்டில் குடிச்சிட்டேன். 3வது பாட்டில் வாங்கினேன் குடிக்க முடியல. அதான் உனக்கு கொண்டு வந்தேன். வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனர்ஜி ஆண்டி நல்ல எனர்ஜி கிடைக்குமா? குடி. எனக்கு ஒண்ணு வேண்டாம். வேண்டாம் போ. நான் வேற யாருக்கா கொடுத்துட்டு போறேன். கவின் யாருக்காலும் பச்சை கொடுக்கலாம். இவகிட்ட கொடுக்க முடியாதுன்னு. கவின் என்ன? நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. ஓடிடு சொல்லிட்டேன். டேய் என்னமோ யோசிக்கிறடா. இடத்த காலி பண்ணிடுவோம்னு. என்ன குறுக்கு வைக்கிறதுக்கு? நீங்க 3 பேரும் இப்ப தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணியா? நான் சொல்லல. இவன் வந்தாலே சோதி பண்ணு. தின்ன ஒன்றுவான். டாக்டர் சார் நீங்க எங்க நோண்டு போறீங்க? முத நீங்க தான் குடிக்கணும். நான் நோண்டுதேன்டா. தண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருகுது. டேய் முடியாதா? என்ன 3 பேரும் சண்டை போடாம குடிங்க.
இல்ல எங்க 3 பேரை பார்த்து தான் கொடுக்கணும்னு உன் அறிவுக்கு எப்படி எட்டுச்சுது? வெரி சிம்பிள். அதான் எப்படி? உங்க 3 பேர் மொழின்னா உங்களுக்கு சத்து கம்மி ஆயிட்டு. அதான் எனர்ஜி ட்ரிங்க்ஸ். நீங்க இத கட்டாயம் குடிச்சே ஆகணும். நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததேதான். சப்பா, அத நீயே குடி. 2 பாட்டில் குடிச்சேன், 3வது பாட்டில் குடிச்சேன், 4வது பாட்டில் வாங்கினேன், குடிக்க முடியல. அதான் நீங்களா சத்து குறைஞ்சு போயிருக்கீங்கல்ல, உங்களுக்கு பாவப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க குடிங்க, பரவாயில்ல, நான் இன்னொரு கேன் எடுத்துக்கிட்டேன். இவள நான் எங்கேருந்து எனக்குன்னு தேடி பிடிச்சேன். அடையும் பொண்டாட்டி அப்படியே எனக்கு ஆப்போசிட்டா இருக்குது. டேக் இட், சண்டை போடாம குடிங்க. நான் வேணா ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்து வரட்டா? அங்க எக்கச்சக்க பாட்டில் பாட்டில் அடிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாமா? நான் அப்ப இன்னும் 4 எடுத்துட்டு வரட்டா? ஏன் உன்னை குடிச்சதுக்கா? அங்க குடுக்காங்கக்காக இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்கீ. அங்க குடுத்துட்டு இருக்கேதான் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க சொன்னாவ. பொண்ணு பக்கம் அந்த காலை பாரு. பொண்ணு வீட்டுல ஏதாவது கொடுத்தா வேண்டான்னு சொல்லிட்டி. ஏன் இவ 15 பொண்ணு போட்டாவ, அவ என்ன வேண்டான்னு சொன்னாவ? பாயிண்ட புடிச்சிட்டால, அதானே 15 போன எப்படி வாங்கிட்டா பத்தியா? அது யாரனே, எனக்கு எவ்வளவு வயித்தச்சலா இருக்கு தெரியுமா? உனக்கு என்ன வயித்தச்சலா இருக்கு? 15 பவுன். 15 பவுன் கொடுத்துருக்கமாக்கோ. அதான் 4-5 பாட்டில தூக்கிட்டு வந்தேன். சரி அத விடுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னங்க வருது? உன்கிட்டயே சொல்ல முடியாது, ஒன்னே மாதிரி இருக்கா, அவகிட்ட சேர்த்து சொல்லணுமாக்கோ. பொம்மை மாதிரி பேசிட்டு இருக்க பாரு. நீங்க சொல்லுங்க. சரி இங்க வா சொல்லுதே. பயப்படாதல, அவளை இங்க இருந்து கூட்டு போனாதான் நீங்க என்ன போக முடியும். நான் கூட்டு போறேன், இங்க வா. அப்ப சொல்லணும். சரி வா. தூக்கிட்டு தான் போணும். சரி வா. பொண்ணுங்க வந்தாக என்னை இருக்கிற சொருக பார்த்தாக முந்தானையில் நீங்களாம் முடிந்தீக. அதை தண்டி அங்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்க. சரி அந்த சைட் போல வா. அப்புறம் அது இல்ல, அது வந்து இல்ல போவேன் சொல்லல. இந்த பாறை பார்க்க வந்தா கூட நான் விட்டுருப்பேன். அந்த பாறை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க முடியும்? ஓய், நீ ஒண்ணு சும்மா பார்க்கலன்னு எனக்கு தெரியும். நீ பார்க்கல, பார்த்தல. இதுக்கப்புறம் நான் எங்க சும்மா இருக்க முடியும்? அதான் ஓகே சொல்லியா?